guys, welcome back to channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்த போல தான் ஒரு சூப்பரான RSMB எஃபெக்ட் வந்து நம்ம வந்து மொபைல்ல வந்து மேக் பண்ண போறோம். இது வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க. லைக் RSMB னா ஃபர்ஸ்ட் நான் என்னன்னு சொல்லிறேன். RSMB னா ரியல் ஸ்மார்ட் மோஷன் blur. இது பாத்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு blur ஆப்ஷன் தான். நம்ம வந்து லைட் மோஷன்ல பார்த்திருப்போம். Gaussian blur, inner blur, box blur இது போல பாத்தீங்கன்னா நிறைய blur ஆப்ஷன்ஸ் இருக்கும். bokeh blur இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். So இது பாத்தீங்கன்னா ரியல் ஸ்மார்ட் மோஷன் blur. இந்த மோஷன் blur போய் ஆட் பண்றதுனால வீடியோல என்ன ஆகும்னா நீங்க ஒரு டிரான்சிஷன்ஸ் வந்து ஆட் பண்றீங்க அப்படினா அந்த டிரான்சிஷன்ஸோட ஸ்மூத்னஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா போகும். லைக் ஒரு சாதாரண வீடியோ இந்த RSMB நீங்க ஆட் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் ரொம்பவே பார்க்கிறதுக்கு வந்து ரொம்பவே ப்ளீசிங்கா ரொம்பவே எப்படி சொல்ல ஒரு ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து ப்ரிவியூல காட்டியிருப்பேன் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். லைக் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிவியூல காட்டின வீடியோ பாத்தீங்கன்னா RSMB போடாம எடிட் பண்ணது. லைக் நார்மலா நான் லைட் மோஷன்ல எடிட் பண்ணது. பட் செகண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த லைட் மோஷனில் எடிட் பண்ண வீடியோவை நான் அப்படியே என்ன பண்ணேன்னா நோடு வீடியோவில் வந்து போட்டு RSMB எஃபெக்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். லைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாட்டியும் லைக் ஒரு ஸ்மூத்னஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செகண்ட் வீடியோவில் ஃபஸ்ட் வீடியோ கம்பேர் பண்ணும்போது. ஸோ அது எப்படி மேக் பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது, ரொம்பவே சிம்பிளாகவே மேக் பண்ணிடலாம். ஒரு சில ஃபியூ ஸ்டெப்ஸில் நான் வந்து சிம்பிளாக சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நோடு வீடியோ ஆப் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த RSMB எஃபெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா இந்த நோடு வீடியோ வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் வந்து போய்க்கோங்க. லைக் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உங்கள்கிட்ட வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குதா அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். அதை நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் நோடு வீடியோன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இதே போல் பார்த்தீங்கன்னா அப்டேட் எதுவுமே எனக்கு காட்டலை, ஏன்னா நான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் வந்து நோடு வீடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ண என்ன பண்ணேன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் காட்டும். ஸோ என்ன பண்ணீங்கன்னா நியூங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட ரேஷியோ வந்து 16:9 தான் இந்த வீடியோக்கு நான் செட் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து நான் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணல. FPS பார்த்தீங்கன்னா 60க்கு நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு என்ன பண்ணேன்னா ப்ரிவியூ ரெசல்யூஷனை வந்து கம்மி பண்ணிக்கிறேன், 25க்கு வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து லேக் வந்து குறையும். ஓகே, இப்போ என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மீடியாங்கிற ஆப்ஷனுக்கு வந்து போய்க்கோங்க. ஜஸ்ட் மீடியாக்குள்ளே போனீங்கன்னா வீடியோ இமேஜ் இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா வீடியோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ண வீடியோ இல்லைனா சாதாரண ஒரு வீடியோ சாங்கை வந்து நீங்கள் ஆட் பண்ண எதுனாலும் ஆட் பண்ணலாம். இந்த பிளர் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா நான் வந்து ஒரு எடிட் பண்ண வீடியோவே ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஆடியோ வந்து நான் குறைச்சிக்கிறேன். ஓகே, காப்பிரைட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து வீடியோ வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐ ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் ஐ ஐக்கான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன்ஸ் இருக்கும். அந்த லைன்ஸை வந்து என்ன பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்து ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். அதர் கன்வெர்ட் டு டைம் இன்டர்போலேஷன், ரீப்ளேஸ், டூப்ளிகேட், டெலிட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் டைம் இன்டர்போலேஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும், அதாவது ஆஃபில் இருக்கும். ஃப்ரேம் பிளெண்டிங், ஆப்டிக்கல் ஃப்ளோ 4.0 இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆப்டிக்கல் ஃப்ளோ எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது 60 FPS நீங்கள் வந்து வீடியோ மேக் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இல்லைனா ப்ரீமியர் ப்ரோலேருந்து இந்த ஆப்டிக்கல் ஃப்ளோ எஃபெக்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது இந்த ஆப்டிக்கல் ஃப்ளோ வந்து நம்ம எனேபிள் பண்ணி விட்டோம்னா உங்களோட வீடியோ வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்காண்டி தான் வந்து இது யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த நோடு வீடியோவில் இருக்குது. ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா ஆப்டிக்கல் ஃப்ளோ வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இதை பொறுத்த பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி இந்த டேபுக்கு முன்னாடி சில பேருக்கு, அதாவது சில மொபைல்ஸ்க்கு வந்து சப்போர்ட் ஆகலை அப்படின்னா என்ன காட்டும்னா இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க உங்கள் மொபைலுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும், இல்லைனா பிளாக் ஸ்க்ரீன் அடிக்கும், இதே போல் வந்து நிறைய எரர்ஸ் வரும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். அதை வந்து நீங்கள் எதுவுமே இக்னோர் பண்ணிடுங்க. ஜஸ்ட் வந்து என்ன பண்ணீங்கன்னா கண்டினியூ கொடுத்து வந்துடுங்க. வந்துட்டிங்கன்னா இதே போல் வந்து ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் ஓப்பன் ஆனதும் இதில் பார்த்தீங்கன்னா மோடுன்னு இருக்கும். அதில் ஃபாஸ்ட், அட்வான்ஸ்டுன்னு இருக்கும். ஜஸ்ட் நம்ம வந்து ஃபாஸ்ட்லேயே இருக்கட்டும், நம்ம வந்து நீங்கள் எதுவுமே டச் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூசேஜ் இருக்குல்ல, ஃப்ரேம் மிக்ஸ், மோஷன் பிளர் அப்படின்னு இருக்குது. ஜஸ்ட் மோஷன் பிளர் வந்து கொடுத்துட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 இது வந்து காட்டும். அதாவது லென்த், ஃபெதர், டிஸ்பர்ஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ லென்த் என்ன பண்ணிங்கன்னா லென்த் வந்து 0.3ல் இருக்கும். ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா 0.2 இல்லைனா 0.1 அந்த மாதிரி குறைச்சிக்கோங்க. ரொம்ப ஹையாகவும் வச்சுறாங்க, ரொம்ப கேவலமாயிரும். ஏன்னா வந்து ரொம்ப பிளர் அடிச்சுன்னா வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 0.2 இல்லைனா 0.3 அந்த லெவலுக்கு வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெதர் இருக்கும். ஃபெதரை பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.0க்குனால வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 0.5க்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நான் ஆல்ரெடி எடிட் பண்ணதுனால வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ்டாக காட்டுது. மற்றபடி என்ன ஆகும்னா உங்களுக்கு 0ல் இருக்கும், நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? டிஸ்பர்ஷன் வந்து எதுவுமே டச் பண்ணாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் ஃபீச்சர் இஸ் ஒன்லி எஃபெக்டிவ் வென் எக்ஸ்போர்ட்டிங் அப்படின்னு தான் காட்டும். ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணு பார்த்தா தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்டோட ஃபீல் வந்து கிடைச்சிருக்கும். நீங்கள் வந்து ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க.
ஸோ கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிள் மாதிரி காட்டும், ஆப்டிக்கல் ஃப்ளோ சிம்பிள் காட்டியிருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக வந்து RSMB நீங்கள் க்ரியேட் பண்ணியாச்சு. இதை நான் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு ப்ரிவியூவில் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். ஏன்னா இந்த RSMB எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே வீடியோ வந்து சூப்பராக மாறிடும். ஜஸ்ட் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து உங்களால் வந்து ட்ரான்சிஷன்ஸ்லாம் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் வந்து கீழே இருக்க அந்த ஹோம் ஐக்கான் பக்கத்தில் இருக்கிற ஆரமாக கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்துடும். ஸோ இதே போல் ரெசல்யூஷன்ஸ் வந்து நீங்கள் வச்சுட்டு செட் பண்ணிட்டு அந்த ப்ளே பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து நான் ஒரு டிப் மாதிரி சொல்லிக்கிறேன். அதாவது என்ன சொல்ல டிப்னா, நீங்கள் வந்து ப்ரிவியூ ரெசல்யூஷன் வந்து கம்மி பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களோட ரீசெண்ட் ஆப்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணிடுங்க. ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து எரர் இல்லாமல் வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிரும். ஸோ அப்படியே எக்ஸ்போர்ட் ஆகும்போது ரொம்ப டைம் எடுக்கும். அதை நான் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஹெவியான எஃபெக்ட்ஸ். ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஆகும், இல்லைனா மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் உங்களோட வீடியோ சைஸ் பொறுத்து. ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா. அதே போல் இந்த எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வேறு ஆப்பில் வந்து போயிடாதீங்க, இல்லைனா இந்த நோட வீடியோ ஆப்பை வந்து நீங்கள் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க, உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் எரர் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு, இப்போ தான் நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறது செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வரை டாடா பாய், see you.